வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். சார், என்னுடைய சேலரி வந்து 12,60,000 இருக்குது. நான் வந்து ஏடிசி கீழே வந்து நான் நிறைய ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த ரெஜிமை சூஸ் பண்ணணும்? நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுமா, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுமா? டிஃபால்ட்டாக இன்கம் டேக்ஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் இருக்க போகுது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுங்கிறது இருக்க போகிறது இல்லை. இப்போ நியூ டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் இந்த வாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆன் த கிராஸ் இன்கம் இன்க்ளூடிங் ரிபேட்டோடு சேர்த்து 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அப் டு 12,75,000 வரைக்கும் நீங்கள் அண்டர் த நியூ டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டீங்க இஃப் யூ ஆர் ஏ சேலரிட் எம்ப்ளாயி. ஸோ 12,60,000 இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக நீங்கள் யூ கேன் என்ஜாய் த மணி. சார், இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். ஒருத்தருக்கு 12 லட்ச ரூபா சம்பளம். இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 5 வருஷம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு கெயினாக பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சமாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தம் அவருடைய கார்பஸ் வந்து 15 லட்சமாக இருக்குது. 10 லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணது, 5 லட்சம் வந்து அவருக்கு வந்து கெயின் ஆனது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டுமே வந்து அவருக்கு 2 லட்ச ரூபா வந்து கெயின் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சினாரியோவில் வந்து அவர் என்ன டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணணும், சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கும் கேபிட்டல் கெயினுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேபிட்டல் கெயின் இஸ் செப்பரேட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் நீங்கள் இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. நீங்கள் பணம் 10 லட்சம் 15 லட்சம் ஆயிருக்கே அதுக்கு டேக்ஸ் கிடையாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா கெயின்கிறது எப்போ வரும்னா நம்ம விற்றாதான் அது கெயின் வரும். ஸோ நீங்கள் விற்கிற பட்சத்தில் 15 லட்சத்தையும் நீங்கள் விற்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விற்றீங்கன்னா அந்த இடத்துல 5 லட்ச ரூபா உங்களுக்கு கேபிட்டல் கெயின். இந்த 5 லட்ச ரூபாய்க்கு 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. விச் மீன்ஸ் 3,75,000 தான் உங்களுக்கு ஈக்விட்டி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுக்கு 12% அப்ளிகபிள். இது நீங்கள் உங்கள் இன்கம் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸுங்கிறது செப்பரேட். அது நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உங்கள் சேலரி 1 லட்சம் தான், ஆனால் உங்களுக்கு இன்வெஸ்டிங் இன்கம் எங்கேயோ இது இருக்குது. இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் செப்பரேட். சார், இப்போ 140 கோடி இந்தியர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அதில் வந்து டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 23-24 பார்த்தோம்னா 8,09,00,000 பேர் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 கோடி பேர் வந்து நில் ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நில் டேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய 3 கோடி பேர் தான் ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய பர்சனல் டேக்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதில் 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1 கோடி பேர் இருக்குது. இப்போ இந்த 1 கோடி பேருக்கு தான் வந்து கவர்மெண்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ அதை விட லோவர் இன்கம் வாங்கக்கூடியவங்களுக்கு எந்த வகையிலையும் கெயின் இல்லை இந்த பட்ஜெட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? மிடில் கிளாஸுக்கு பண்ணலாங்கிறீங்க, மிடில் கிளாஸுக்கு பண்ணால் ஏன் அவங்களுக்கு பண்ணலாங்கிறீங்க. ஸோ பாயிண்ட் ஹியர் என்னென்னா, இந்த மிடில் கிளாஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மிடில் கிளாஸுங்கிறவங்க தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இன்கம். ஏன்னா இஎம்ஐயில் மாட்டியிருக்காங்க, அவங்க தான் கன்சம்ஷன் இல்லை. ஸோ இந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் போய் அந்த டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, மொபைல் அடிக்கடி மாற்றுறது, இவங்க தான் அந்த கன்சம்ஷனுக்கு மெயினான பீப்புள். ஸோ இந்த பட்ஜெட்லேயே ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 லட்சம் கோடி வரைக்கும் எங்களுக்கு இழப்பு இருக்குது. இந்த 1 லட்சம் கோடியை வந்து எக்கானமிக்கு வரப்போகுது. இந்த 1 லட்சம் கோடி வந்து மக்கள் கையில் இருக்க போகுது. இந்த மக்கள் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் கன்சியூம். இதனால எக்கானமி க்ரோ ஆகும்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக எடுத்துக்கலாம். இப்போ 1 லட்சம் கோடி மக்கள் கையில் இருக்குங்கும் போது எல்லாரும் எல்லாம் வாங்க மாட்டாங்க, சில பேர் சேவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒரு 20,000 கோடி சேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இதில் வந்து என்னென்னா, ஆஸ் பர் தி எக்கனாமிக்ஸ் என்னென்னு சொன்னால் கன்சம்ஷன் மல்டிப்ளையர்னு ஒன்று இருக்குது. கன்சம்ஷன் மல்டிப்ளையருடைய ஃபார்முலா என்னென்னா 1/1 - MPC. MPCனா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த கால்குலேஷன் படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20,000 கோடி செலவு பண்ணிடுறாங்க. விச் மீன்ஸ் 80,000 கோடி இந்த சிஸ்டமில் நீங்கள் போடும்போது, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் மக்கள் கையில் பணத்தை கொடுக்கும்போது அது 4 லட்சம் கோடியாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது மல்டிப்ளை ஆகுது. விச் மீன்ஸ் இட் கிவ்ஸ் 4 times மணி டு தி எக்கானமி.
ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஜிடிபி இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 6.5% கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் வில் கிவ் யூ another 2% சார் இப்போ இந்த 12 லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பார்த்தோன்னா 1% தான் இருக்காங்க. இந்த 1% ஆஃப் பீப்புள் வந்து எல்லாரும் வந்து கன்சம்ஷன் நிறையா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? அவங்க வந்து சேமிக்கவோ இல்லை முதலீடு பண்ணவோ மாட்டாங்களா? இல்லை, இப்போ நம்ம பார்க்கறது வந்து இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட். எல்லாரும் சேமிக்கணும், எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க 8 கோடி மக்கள் தாங்கிறீங்க, 8 கோடியில் 5 பேர் நில் டேக்ஸுங்கிறீங்க, 1 கோடி தான் 1 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. மிச்சம் நம்மகிட்ட 140 கோடி பேர் பாப்புலேஷனையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கவர்மெண்ட் ஜிஎஸ்டியே கம்மி பண்ணணும். ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறத எல்லாரும் பே பண்ணுற டேக்ஸ். இப்போ அதான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது இப்போ 18,000 20,000 மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 4 லட்சத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க மேபி டேக்ஸ் கட்டாமல் கூட இருக்கலாம். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸாக அவங்களும் கட்டுறாங்க. இப்போ நான் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் ஒரு சோப்புக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணுமோ அந்த டேக்ஸ் கட்டி தான், இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டி தான் நான் வாங்குகிறேன். அது வந்து ஜிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை வேறு வகையான டேக்ஸாக இருக்கலாம். அதே தான் ஒரு 10,000 மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவரும் வாங்குறாரு. அப்படின்றப்ப அதில் வந்து டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வாதம். ஜிஎஸ்டி வந்து டு பி டிசைடட் இன் த ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி டிட்டர்மைன் பண்ணுறது போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா ஜிஎஸ்டி ரெவன்யூ பிலாங்ஸ் டு ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் தி சென்டர். ஸோ எல்லா ஸ்டேட்டும் முதல்ல ஒத்துக்கணும். எவ்வளோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 18% இருக்கிற ஜிஎஸ்டி ஒரு 15% ஆச்சுன்னு சொன்னால் அந்த 3% வந்து குறைக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். இன்றைக்கி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே இருக்குது, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஓகேவா அந்த ரெவன்யூ லூஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பட்ஜெட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது பட்ஜெட்டில் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேச முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்த மாதிரி மிடில் கிளாஸுக்கு சூப்பராக 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாது, ப்ளஸ் ஒரு பேசிக் எக்ஸம்ஷனோட உங்களுக்கு ஒரு 75,000 கொடுக்கும்போது ஒரு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளில் பார்க்குறீங்க, பட் இந்த செக்ஷன் ஆஃப் த பீப்புள் தான் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட். இவங்க தான் வந்து இந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலீவர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இவங்க வாங்கும் திறனே இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு இந்த மக்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மக்கள் வந்து யாரை எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா அந்த 1 lakh கீழே இருக்கிறவங்கள எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஆகுனா இட் வில் ஹாவ் எ கேஸ்கேடிங் இம்பேக்ட் ஆன் த எக்கானமி. ஸோ எக்கானமியில் 10 பேருக்கு 10 நம்ம 15 விஷயம் செஞ்சால் தான் இதாகும். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மிடில் கிளாஸுக்கு இது பண்ணுற பட்சத்தில் இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ப்ரோ பட்ஜெட் அப்படின்னா இந்த பட்ஜெட் தான் அப்படின்னு பிஎம் மோடி பேசுகிறாரு. நீங்களும் அந்த டோனில் தான் சொல்கிறீங்க. குறிப்பாக நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்றது உண்மையாலே வந்து ஒரு பெனிஃபிட்டை தரக்கூடியது அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து பேக் பண்ணுறாங்க. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் சார்? ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே மறந்துடுங்க சார். இனிமேலுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி நியூ டேக்ஸ் ரெஜிம். அதுதான் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. எங்கேயுமே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை பற்றி பேசவே இல்லை பட்ஜெட்டில். இனிமேலுக்கு டீஃபால்ட்டாக நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா நியூ டேக்ஸ் ரெஜிமா பண்ணால் எது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா சார் இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தோம்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன் வந்து 2 லட்சம் வரையும் நம்ம அதில் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் 80Cயில் 1.5 lakhs வரையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் என்பிஎஸ் அண்டர் 80CCD வந்து 50,000 வரையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். மெடிக்ளைம் அண்டர் 80D நம்ம பேரண்ட்ஸ் இன்க்ளூடிங் வந்து 50,000 வரையும் NPS 50,000 போட்டுக்கலாம். அப்புறம் LTA வந்து 75K 75,000 வரையும் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் 50,000 வரையும் இருக்குது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5.75 lakhs வருது, சேவ் ஆகுது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கும்போது இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் போனால் நம்ம இன்னும் அதிகமான டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவங்க நினைப்பாங்க தானே. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? செல்ஃபிஷாக இருந்துக்க வேண்டியதான். 2 கால்குலேட்டரில் போட்டு எது நம்மளுக்கு பெனிஃபிஷியல்னு பார்க்கணும். இப்போ எல்லாருமே 50,000 மெடிக்கலையும் வச்சுருக்க மாட்டாங்களே, அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து மெடிக்கல் வச்சுருக்க மாட்டாங்களே, நிறைய பேர் LTA போகிறது கிடையாது, நிறைய பேர் வந்து ஹோம் லோன் வச்சிடலையே. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம பதிலை சொல்ல முடியாது. கால்குலேட்டருக்கு போனோம்,
ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் எவ்வளோ வருது, நியூ டேக்ஸ் ரெஜிமில் எவ்வளோ வருது. இவங்க சொல்கிற கால்குலேஷன் படி 12,75,000 வரைக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் பெட்டராக இருக்குது. எது பெட்டராக இருக்குன்னு நான் எங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்கிறேனோ அதை சூஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். தெர் இஸ் நத்திங் கால்ட் ரைட் ராங் ஹியர். நமக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் டிபேட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. சரி, கவர்மெண்ட் தானே இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே கொண்டு வந்தாங்க, அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மக்கள் வந்து நிறையா சேவ் பண்ணணும், அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு நிறையா அவங்க தான் யோசிச்சு இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே கொண்டு வந்தாங்க. இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்ததற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். மேபி வந்து கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நியூ டேக்ஸ் ரெஜிம் எல்லோரும் நினச்சோம். பார்த்தா இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை அவங்க கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண போகிறாங்க, ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேக்ஸ் சிஸ்டம் இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு புது தகவலை சொல்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? நமக்கு நாமேன்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு வேணும்னா நம்ம சேவ் பண்ணிக்கணும், நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கணும். நமக்கு நாமே இல்லைன்னா நமக்கு நாமமே. என்ன இதில் கிளியராக சொல்கிறாங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி, இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒரு சிம்பிளஸ்ட்டு ஃபார்மாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட்டு இந்த வாரத்தில் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சிம்பிளான இருக்க போகுது டேக்ஸு, இதை பண்ணால் உங்களுக்கு இவ்வளவுன்ட்டு. சேமிப்பு, முதலீடு, ஹோம் லோன் வாங்கின, என்பிஎஸ் கட்டின, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையானது, நம்மளுக்கு வேணும்னா நம்ம செஞ்சுக்கணும். இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி வந்து எது பெனிஃபிஷியலாக இருக்குதுன்னு பார்த்தா நியூ டேக்ஸ் ரெஜிம் பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறது என்னுடைய இது, எஸ்பெஷலி அப் டு 12 lakhs வரைக்கும். சார், இப்போ மிடில் கிளாஸை பொறுத்த வரையில் ஒரு டேக்ஸ் ரிலாக்ஸேஷன், வரி விலக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு காமன் மேனுடைய பிரச்சனையாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீஸ், குழந்தைகளுடைய சைல்டு எஜுகேஷனை அஃபோர்ட் பண்ணுறதுல நிறைய பேத்துக்கு சிக்கல் இருக்குது. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்களுடைய சம்பளத்தில் மிகப்பெரிய தொகையை அதுக்கு வந்து செலவிடுறாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை தாண்டி ப்ரைவேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலேயும் அவ்வளோ அதிகமாக வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அப்படின்றப்ப அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? இந்த பட்ஜெட்டில் எந்த மெடிக்கல் ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. பட் ஏற்கனவே நிறைய பாலிசிஸ், பிரதான் மந்திரி யோஜனாவில் ஒரு 3-4 இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க வித் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். 406 ரூபா ஒரு ப்ரீமியமு, 30 ரூபா ஒரு ப்ரீமியமு, 200 ரூபா ஒரு ப்ரீமியமு. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னாலே அதெல்லாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆல்ரெடி இதாக இதில் இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் எஜுகேஷன் ரிலேட்டட், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து எஜுகேஷ்னல் இன்ஃப்ளேஷனுங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. இல்லை 2 விஷயம் இதில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நீங்கள் லோன் வாங்கி வெளிநாட்டில் உங்கள் பசங்க படிக்கிறதுன்னு சொன்னால் டிசிஎஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட். அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இன்றைக்கி இந்த கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது ரெடியூஸ் பண்ணிருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டேக்ஸை. ரெண்டாவது வந்து உங்கள் கையில் பணம் இருக்கும்போது உங்களுக்கு அதிக சேவிங்ஸ் இருக்க போது, ஸோ தட் யூ கேன் ஸ்கூல் ஃபீஸ் கூட நீங்கள் கட்டலாமே. ஸோ முன்னாடி 8,000 நான் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்கு பதில் அந்த 8,000 பணம் உங்ககிட்ட இருக்க போகுது. ஸோ யூ கேன் அஃபோர்ட் மோர். இல்லை ஸ்கூல் ஃபீஸே உங்களால் அஃபோர்டபிலிட்டி ஜாஸ்தி தானே அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1,10,000 வரைக்கும் நீங்கள் 12 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 1,10,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். விச் மீன்ஸ் 1,10,000 உங்கள் கையில் இருக்குது. ஸோ யூ கேன் அஃபோர்ட் த ஸ்கூல் ஃபீஸ் மச் பெட்டர் தேன் த ஏர்லியர் டைம்ஸுங்கிறத அதுக்கு அர்த்தம். இல்லை சார், இப்போ இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கூட நம்ம காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமில் இல்லையேன்னு சொல்கிறேன். இல்லை, டேக்ஸ் பெனிஃபிட்டே விட்டுடுங்க. உங்கள் கையில் இப்போ பணம் இருக்கா இல்லையா? நான் 12.25 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் ஏன் அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டே இது பண்ணுறீங்க? 12.25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிற பட்சத்தில் டேக்ஸை விட்டுடுங்க. இப்போ உங்கள் கையில் பணம் இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் வேணாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க. வெளிநாடு போகணும் தான் வெளிநாடு போங்க, நீங்கள் சேவ் பண்ணணும் தான் சேவ் பண்ணுங்கள், வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. கிளியராக சொல்லிட்டாங்களே. ஸோ அதனால் நம்ம அதை போட்டு நம்ம ஓல்டு நியூ அதே அப் டு 12.75 lakhs டேக்ஸ் ஃப்ரீ. ஸ்கூல் ஃபீஸ் வேணாலும் கட்டுங்க, மொபைல் வேணாலும் வாங்குங்க, சேவ் பண்ணுறதுனா சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் கையில் வந்து டிசிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் அப் டு யூ டு டிசைட். இன்னொரு விஷயம் வந்து இப்போ 12 லட்சம் இல்லை, இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா மக்களுடைய சேவிங்ஸ் திறன் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 30%, இந்தியாவுடைய ஆவரேஜ் சேவிங்ஸ் 30% இருந்தது. கடைசி ஒரு 15 வருஷத்தில் அது சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆகிருக்கு.
ஸோ இதனால இதை வந்து ஒரு சேவிங் பேட்டர்ன் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 12,75,000 வரையும் வந்து உங்களுக்கு நான் டாக்ஸபிள் அப்படின்றது இருந்தாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கும் முன்னாடி இருந்த நடைமுறைப்படி பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 lakh வந்து எக்ஸ்ட்ரா அவங்க கையில் போகிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கால்குலேட்டர் பார்ப்போம். 24 லட்சம் சம்பளம், 30 லட்சம் சம்பளம், 40 லட்சம் சம்பளம், இப்போல்லாம் கால்குலேட்டர் இருக்குது சார். கால்குலேட்டர் போட்டிங்கன்னா அது எவ்வளோ டேக்ஸ்னு சொல்ல போகுது. ஓல்டு டேக்ஸா நியூ டேக்ஸா, நியூ டேக்ஸில் பெட்டராக இருக்குது, அதை சூஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சுவலாக சார் இப்போ நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ரெண்டை பற்றி நிறையா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் ஏதாவது சேமிக்கணும் இல்லை வந்து எதுலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன சார்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்டரல் வைஸ் இன்வெஸ்டிங், செக்டரல் வைஸ் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பர்சனல் இன்வெஸ்டிங்காக இருக்கலாம். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை தவிர்த்துட்டு, அதாவது சந்தை சார்ந்த முதலீடுகளை தவிர்த்துட்டு வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? இது வந்து ஏஜ் பார்க்கணும், இது வந்து ரெக்குயர்மெண்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்டிங் சேவிங்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு என்ன சைஸ் சட்டங்கிறது தெரியாமையே நம்ம இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதே ரொம்ப தவறான அணுகுமுறை. பட் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நீண்ட கால முதலீடு சந்தையை தவிர வேறு எதுவும் பெரிய முதலீடு கிடையாது. பாதி ஒருத்தர் ரிஸ்க் பீரியட் கம்மியாக இருக்குன்னா பாதி பங்கு சந்தையிலையும் பாதி கோல்டு சில்வர் மல்டி அசட்டில் முதலீடு பண்ணிட்டு வரலாம். இது 2 பண்ணால் போதும். நான் சொல்கிறது நீண்ட கால முதலீடு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முதலீடுனா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் போட்டுக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி, சேஃப்டி எல்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்டிங். ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் இருக்குது, லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ லட்சம் எத்தனை கோடி வேணாலும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு ஹையஸ்ட்டு சாவரின் கேரண்டி இருக்குது. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம், எஸ்சிஎஸ்எஸ் பண்ணிக்கலாம், எல்லா பேங்க்ஸ்லேயுமே பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்எஸ் 30 லட்சம் பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீண்ட காலத்துக்கு நீங்கள் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு நீங்கள் லாங் டேர்மில் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ முதல்ல ஒருத்தர் பண்ணுறாரு, இப்போ கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ டேக்ஸ் ஃப்ரீயாக சேலரி வருதுன்னா எல்லாத்தையும் வாங்காமல் என்ன கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மணி அதில் அவர் முதலீடு பண்ணிகிட்டே வந்தார்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ். இப்போ செக்டர் வைஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கன்சம்ஷன் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். கன்சம்ஷன் பேட்டர்ன் இப்போ கடைசி ஒரு 5 வருஷமாக ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரி கன்சம்ஷன் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸப்ட் ஆட்டோவை தவிர ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கிடையாது. சரியாக பண்ணலை. ஆக்சுவலாக ஏஷியன் பெயிண்ட்ஸு கூட சரியாக பண்ணலை. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இப்போ ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. பட் ஹவவர் இந்த எஃப்எம்சிஜி செக்டரும் சரியாக பண்ணலை, இந்த கன்சம்ஷன் ரிலேட்டடாக சரியாக பண்ணலை. இப்போ இது கொஞ்சம் இது வரத்துக்கு வந்து ஒரு 1 year to 2 years ஆகும். ஏன்னா இப்போ தான் பட்ஜெட்டை வந்து லோக்சபாவில் பேசியிருக்காங்க, அடுத்தது ராஜ்யசபாவில் டிபேட் பண்ணுவாங்க. ராஜ்யசபா cannot ரிஜெக்ட் இட், தே கேன் ஆக்சுவலி டிலே பை 14 days. 14 நாள் வரைக்கும் இதை வந்து என்ன பண்ணலாம், டிபேட் பண்ணலாம், டிலே பண்ணலாம். அதுக்கப்புறமா பட்ஜெட்டை பாஸ் பண்ணோம், பிரசிடென்ட் சைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மணி பில்ன்றதுனால இதுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கு. மணி பில்லை ரிஜெக்ட் பண்ண முடியாது ராஜ்யசபா. பட் ஹவவர் தே கேன் டிலே பை 14 days. ஏதாவது அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்களே, இயர் டு த கிரவுண்ட் அண்டு ஃபிங்கர் ஆன் த பல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய நாடியை பார்த்து தான் நாங்கள் எந்த ஒரு பாலிசி டிசிஷன்ஸ் எடுப்போம்னு ரொம்ப கிளியராக ஒரு திருக்குறள்லாம் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த பில்லு பாஸ் ஆகும். இந்த பில்லு பாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எக்கானமிக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். மேபி 2.5-3 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா அடுத்த வருஷம் தான் ஏர்னே பண்ண போகிறாங்க, அப்புறம் தான் சேவ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் 18 months. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.